நம்மில் யாரெல்லாம் இது செய்யலையோ அவர்களெல்லாம் குற்றவாளி, நம்முடைய பொறுப்பு நாம சரியாக செய்யவில்லை. மூணாவது, அழகுக்காக அழகான மனைவி வேணும், வெறும் அழகுதான் பார்க்கணும், அழகுதான் வேணும், மற்றது எதுவுமே வேண்டாம். நாலாவது, வலிதீனிஹா, அவளுடைய மார்க்கத்துக்காக. மகனுக்கு 2 பங்கு, மகளுக்கு 1 பங்கு என்ற சட்டம் இருக்கிறதுல, இது மறைந்ததற்கு பிறகு. என் வாழ்நாள்ல நான் சொத்து பிரிச்சு கொடுத்தா சமமாக கொடுக்க வேண்டும். இந்த சட்டத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாம பிள்ளைகளுக்கு திட்டக்கூடாது, தவறு. தன்னுடைய கோவத்தை தணிப்பதற்காக பிள்ளைகளை திட்டவே கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் தந்தையின் பொறுப்புகளை பற்றி கேட்போம், அல்லது தந்தையின் மீது பிள்ளைகளின் உரிமைகளை பற்றி நாம் கேட்போம். இரண்டுமே சமம்தான். இஸ்லாத்தில் ஒரு பிள்ளையுடைய செலவு பிறந்ததிலிருந்து தந்தையின் மீது இருக்கிறது. தாய் மீது பிள்ளைகள் மீது செலவு செய்வது கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு ஆண் குழந்தை பிறந்து பருவம் அடைகின்ற வரை அவன் மீது செலவு செய்வது தந்தையின் மீது கடமை. பருவம் அடைகின்ற வரை மட்டுமில்ல, அவன் சம்பாதிப்பதற்கு தயாராகின்ற வரை அவன் மீது செலவு செய்ய வேண்டும். இன்றைய காலத்தில் சொல்ல போனால், ஒரு கிராஜுவேஷன் முடிக்கின்ற வரைக்கும் அவனால சரியாக சம்பாதிக்க முடியாது. ஆகையினால் எந்த காலத்துல, எந்த ஊர்ல, எந்த அளவுக்கு கால அவகாசம் ஒரு பிள்ளைக்கு தேவையோ, சம்பாதிப்பதற்கு தயாராவதற்காக அந்த அளவுக்கு அந்த நாட்கள் வரை தந்தை தன்னுடைய மகனின் மீது செலவு செய்ய வேண்டும். செலவு செய்வது கட்டாயமாகும். மகளுடைய திருமணம் முடிக்கின்ற வரை அந்த செலவு தந்தையின் மீது இருக்கின்றது. நாம் கேட்டது உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். தந்தை தன்னுடைய பிள்ளைகள் மீது செலவு செய்ய வேண்டும். செலவு தந்தையின் கடமை. அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைகளுடைய மறுமை வாழ்க்கையும் தந்தையுடைய கையில் தான் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மோமின்களே, பூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய வீட்டார்களையும் நரகத்தின் தண்டனை விட்டு காப்பாற்று கொள்ளுங்கள். இதிலிருந்து என்ன தெரியுது? அல்லாஹ் தஆலா தன்னுடைய கருணையால் நான் நரகத்துக்கு போகாமல் இருப்பது என் கையில் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். நான் இன்று டாக்டராக வருவது என் கையில் இல்லை, நான் அழகாக இருப்பது என் கையில் இல்லை. ஆனா நான் என்னையும் என்னுடைய வீட்டார்களையும் நரகத்தை விட்டு காப்பாற்ற முடியும் என்னால். ஆகையினால் பிள்ளைகளுக்கு சொர்க்கவாதி ஆக்குவது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்போ சொர்க்கவாதிகள் ஆக வேண்டும் என்றால் என்ன? அல்லாஹ் தாலாவை வணங்க வேண்டும், அல்லாஹ் தாலாவுக்கு மாறு செய்யக்கூடாது. அப்ப அல்லாஹ் தாலாவுக்கு வணங்க வேண்டும் என்றால் தந்தையின் பொறுப்பாக இருக்கிறது வணக்கங்களை பற்றி தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது. எந்த அளவுக்கு தனக்கு தெரிகின்றதோ அந்த அளவுக்கு தந்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிறகு தனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் மகனுக்கு தெரியணும், மகளுக்கு தெரியணும் என்றால் யாருக்கு தெரிகின்றதோ அவர்களிடத்தில் அனுப்பி பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி சொல்லிக் கொடுக்க வேண்டும். தவறான விஷயங்கள் எல்லாம் என்ன இருக்கிறது என்று பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். வெறும் சொன்னா பத்தாது, அவங்களுக்கு அது செய்வதற்கு சொல்ல வேண்டும். செய்யவில்லை என்றால் அடித்து அவங்களுக்கு செய்ய வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பிரபலமான ஹதீஸ், முரு அவுலாதக்கும் வஹும் அப்னாஉ 7 சினீன், பிள்ளைகள் 7 வயது ஆகிவிட்டால் முரு அவுலாதக்கும் பிஸ் சலாத்தி, தொழுகை கொண்டு கட்டளையிடுங்கள். 7 வயது ஆன உடனே தொழுப்பா. மக்ரிப் தொழுதுட்டியா, இஷா தொழுதுட்டியா கேட்கிறோமா? கேட்கலையா, நாம நம்முடைய பொறுப்பு சரியாக செய்யவில்லை. வத்ரிபூஹும் வஹும் அப்னாஉ 10 சினீன், 10 வயது ஆகிவிட்டால் தந்தை அந்த பிள்ளைகளை அடித்து தொழ வைக்க வேண்டும். யாரெல்லாம்
நம்மில் யாரெல்லாம் இது செய்யலையோ அவர்களெல்லாம் குற்றவாளி, நம்முடைய பொறுப்பு நாம சரியாக செய்யவில்லை. 10 வயது என்று சொன்னதற்கு பிறகு 10 வயதிலிருந்து நம்முடைய பொறுப்பில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கின்ற வரை அவங்களுடைய தொழுகை நம்முடைய பொறுப்பு. அவங்க ஒவ்வொரு தொழுகை தொழுகின்றார்களா பார்க்கிறது யாருடைய பொறுப்பு? தந்தையின் பொறுப்பு. மற்ற விஷயங்கள் கூட, மற்ற ஃபரதான விஷயங்கள், இஸ்லாத்தில் செய்துதான் ஆக வேண்டும் இருக்கின்ற விஷயங்களும் அடித்து அவர்களுக்கு செய்ய வைக்க வேண்டும். அதே போல எதெல்லாம் இஸ்லாத்தில் ஹராமான செயல்கள் இருக்கிறதோ அந்த செயல்கள் பிள்ளைகள் செய்யாமல் இருப்பது நம்முடைய பொறுப்பு. முடிந்த அளவுக்கு அவர்களை நாம் செய்யக்கூடாது என்று தடுக்க வேண்டும். நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அவர்கள் அது செய்யக்கூடாது. இதுவும் தந்தையின் பொறுப்பு. இதுக்கு முன்னால் தந்தை மட்டும் பொறுப்பு எடுத்தா முடியாது, தந்தையுடன் தாயோடைய முயற்சியும் தேவை. ஏன்னா அதிகமான நேரம் தந்தை வெளியில இருப்பாரு, தாய் தான் வீட்டுல இருக்கும். அந்த தாய் என்ன செய்யும்? அது தந்தையுடைய பொறுப்பு இல்லையே. இல்ல, திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே என்னுடைய பிள்ளைகள் பிறக்க போகின்றார்கள், அவங்களுடைய தாய் சாலிஹான நல்ல தாயாக இருக்க வேண்டும் என்று நல்ல பெண்ணுடன் திருமணம் முடிக்க வேண்டும். டான்ஸ் பண்ற, விளையாடுகின்ற, தவறு செய்கின்ற பெண்ணுடைய அழகு பார்த்து திருமணம் முடிச்சுட்டோம்னு சொன்னா குர்ஆனை சொல்லி கொடுக்கும். தொழுகை பற்றியா சொல்லும் அந்த பெண்ணு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அழகான ஹதீஸ், புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். திருமணம் ஆகாதவர்கள் ஒருவர் உட்கார்ந்து இருக்கின்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலா துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், 4 விஷயங்களுக்காக ஒரு பெண்ணுடன் திருமணம் செய்வார்கள். 4 விஷயங்களுக்காக. லிமாலிஹா, அவளுடைய பொருள்களுக்காக, பணத்தை பார்த்து, சொத்தை பார்த்து திருமணம் முடிச்சுக்கலாம் செய்றாங்க. இரண்டாவது வலி ஹசபிஹா, அவளுடைய பரம்பரை ஸ்டேட்டஸ்க்காக திருமணம் முடிப்பாங்க. இந்த பொண்ணோட திருமணம் முடித்தா நமக்கு ஸ்டேட்டஸ் கிடைக்கும். வஜமாலிஹா, மூணாவது அழகுக்காக, அழகான மனைவி வேணும், வெறும் அழகுதான் பார்க்கணும், அழகுதான் வேணும், மற்றது எதுவுமே வேண்டாம். நாலாவது வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கத்துக்காக. 4 விஷயங்களுக்காக திருமணம் முடிப்பார்கள். மற்றது எதுவுமே இல்லைங்க. வேற ஏதாவது இருக்கா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 4 விஷயங்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் என்ன? ஃபத்ஃபர் பிதாத்தி தீன், தீனுள்ள பெண்ணை திருமணம் முடித்து வெற்றி பெறு. அப்போ பணத்துக்காக திருமணம் முடித்தால் வெற்றி கிடைக்காது, அந்தஸ்துக்காக திருமணம் முடித்தால் வெற்றி கிடைக்காது, வெறும் அழகுக்காக திருமணம் முடித்தால் வெற்றி கிடைக்காது. என்னுடைய பிள்ளைகளுடைய தாய்க்கு குர்ஆன் ஓத வேண்டும், ஓத தெரிந்து இருக்கணும். என்னுடைய பிள்ளைகளுடைய தாய் 5 வேளை தொழுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று திருமணம் முடிப்பதற்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் நல்ல தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்னைக்கு நான் எப்படி பராமரிப்பு வளர்க்கணும்னு சொல்லி தலைப்பு இல்லை, தந்தையின் மீது பிள்ளைகளுடைய உரிமைகள், தந்தையின் பொறுப்புகள் என்ன என்றுதான் பேசுகின்றேன். முதல் பொறுப்பு என்ன? அவங்களுக்கு செலவு செய்ய வேண்டும். இரண்டாவது, அவங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு தோதுவான உபதேசம் செய்ய வேண்டும். அவளுங்களுக்கு நல்ல மனைவியை, அம்மாவை தேர்ந்தெடுக்கணும். அப்பாவா, 2வது திருமணம் முடிச்சுட்டு வராதிங்க. அல்லாஹு அக்பர். அது சொல்லிட்டாருமா, என் பிள்ளைங்களுக்கு நல்ல மனைவி அம்மா வேணுமா, நீ நல்ல தாய் இல்ல, நீ டிவி பாக்குற, நீ இல்ல, அதனால போய் நல்ல அந்த பிள்ளைங்களுடைய தாய், அந்த பிள்ளைகளுடைய தாய் இந்த தாய் தானே, இது மாத்த முடியாது. தாய் இந்த தாய் தான், தப்பா கணக்கு எடுக்காதீங்க. இந்த தாயை திருத்தணும், முடிஞ்சிச்சு. நாம அழகுக்காக டான்ஸரை திருமணம் முடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம், தொழுகையும் தெரியாது, குர்ஆனும் தெரியாது, அதுக்காக தலாக் கொடுக்காதீங்க. உட்கார்ந்து பாசமா நேசமா குர்ஆன் சொல்லி கொடுங்க, உபதேசம் செய்யுங்க. நான் நல்லவனாக இருந்தால் பெரும்பாலான நேரங்களில் மனைவியும் நல்லவளாக மாறுகின்றனர். சரி, இன்னொன்னு என்ன? அவங்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தில், சொத்தோ பொருள்களோ கொடுக்கின்ற நேரத்தில் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சில பசங்க நல்லா சாஃப்டா பேசி
எதுவுமே வேலை செய்ய மாட்டாங்க. வெறும் அப்பாவுக்கு என்ன பேசினா பிடிக்கும்னு தெரியும். அப்பா நீங்க நடக்கிற ஸ்டைல் தான் அப்பா. இன்னொரு பையன் அந்த மாதிரிலாம் ஸ்வீட்டா பேச மாட்டான், ஆனா அவன் தான் விசுவாசியாக இருப்பான். அதனால இந்த மாதிரி தில்லுமில்லு பண்ற பிள்ளைங்க ஏமாத்திட்டு பெற்றோர்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து அதிகமா வாங்கிக்குவாங்க. ஆனா பெற்றோர்கள் எல்லா பிள்ளைகளுடன் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். கொடுக்கின்ற விஷயத்திலும் சரி, மற்ற விஷயங்களும் சரி. அவன் அழகான பையன் இருந்தாலும் அவனுக்கு எது சேரணுமோ அது போய் சேர வேண்டும். அவன் தான் என்னுடைய பேச்சு கேட்கிறான், அதனால இவனுக்கு மட்டும் கொடுப்பேன்னு சொல்லக்கூடாது. நீதியாக எல்லாருக்கும் சமமாக கொடுக்க வேண்டும். முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தஸத்தக அலைய அபி பிபஅதி மாலிஹி, என்னுடைய தந்தை அவருடைய சில பொருள்களை எனக்கு கொடுத்துட்டார் அன்பளிப்பாக. மகன் ஃபகாலத் உம்மி, என்னுடைய தாய் சஹாபியா அம்ரத் இப்னு ரவாஹா, அவர் சொன்னாங்க, லா அர்தா, இது நான் பொருந்து கொள்ள மாட்டேன். ஹத்தா துஷ்ஹிதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த விஷயத்துக்காக நீங்க ரசூலுல்லாவை சாட்சி ஆக்கின்ற வரை நான் பொருந்து கொள்ள மாட்டேன். ஏன்னா எல்லா பிள்ளைங்களுக்கு கரெக்டா கொடுக்கணும். ஃபன்தலகா அபி இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போனாங்க. லியுஷ்ஹிதஹு அலா சதாகதி, அவர் கொடுத்த இந்த அன்பளிப்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக இருப்பதற்காக. கால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், அஃஅல்த ஹாதா பிவலதிக குல்லிஹிம், உன்னுடைய அனைத்து பிள்ளைகளுக்கு நீ இவ்வாறு செய்தியா, இவ்வாறு கொடுத்தியா? கால லா, இல்ல. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஅதிலு ஃபீ அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நீதியாக நடந்து கொள்ளுங்கள். ஃபரஜா பி, என்னுடைய தந்தை இந்த வார்த்தை கேட்டு திரும்பி வந்துட்டார். ஃபரத்த தில்க சதகா, அந்த அன்பளிப்பை திருப்பி வாங்கிட்டாரு. அதுக்கு பிறகு கரெக்டா எல்லா பிள்ளைங்களுக்கு சமமாக தந்தாரு. ஞாபகம் வச்சுக்குங்க, மகனுக்கு 2 பங்கு, மகளுக்கு 1 பங்கு என்ற சட்டம் இருக்கிறதுல, இது மறைந்ததற்கு பிறகு, தந்தை மறைந்ததற்கு பிறகு, தாய் மறைந்ததற்கு பிறகு, மௌத்துக்கு பிறகுதான் இந்த சட்டம். வாழ்நாள்ல நான் கொடுக்க விரும்புறேன், நான் கொடுக்கலங்க, நான் கொடுக்காம போயிட்டேன் இந்த உலகத்தை விட்டு. அப்போ ஷரியத்தின் படி மகனுக்கு 2 பங்கு, மகளுக்கு 1 பங்கு கிடைக்கும். ஆனா என் வாழ்நாள்ல நான் சொத்து பிரிச்சு கொடுத்தா சமமாக கொடுக்க வேண்டும். இந்த சட்டத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம், பிள்ளைகளுக்காக துவா செய்யணும். தந்தையின் துவா, பிள்ளைக்காக தந்தை செய்கின்ற துவா அரிஷுக்கு போயிடும். எந்த ஒரு தடை இல்லாம டைரக்டா அரிஷுக்கு போகும். ஆகையினால் அதிகமாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு துவா செய்ய வேண்டும். பத்துவா செய்யக்கூடாது, அவங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யக்கூடாது. பத்துவான்னா தெரியுதா? இல்ல பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னு சொல்லுமா? இல்ல, சாபம் சொன்னா அவங்களுக்கு சபிப்பது, அவங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யறது பத்துவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முக்கியமான ஹதீஸ், ஞாபகம் வச்சுக்குங்க. ஜாபிர் பின் அப்துல்லா அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்க பிரார்த்தனை செய்யாதீர்கள். மர்ஜானா, நான் செத்து போயிடணும், எனக்கு வாழ்க்கை தேவையில்லை, தனக்கும் பத்வா செய்யாதீங்க. வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் பிரார்த்தனை செய்யாதீர்கள், பத்வா கொடுக்காதீர்கள். வலா ததுஉ அலா ஹுதமிக்கும், உங்களுடைய சேவை செய்கின்றவர்களுக்கும் எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள். வலா ததுஉ அலா அம்வாலிக்கும், உங்களுடைய பொருள்களுக்கு எதிராகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள். நை கர்னா, பத்வா செய்யக்கூடாது. நீ செத்து போ, நீ ஒளிஞ்சு போ, நீ நாசமா போ சொல்லக்கூடாது. இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம்ல, தப்பு தப்பு தப்பு. சொல்கின்றவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதாவூதுல சஹீஹான சனதுடன் இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஏன்? லா துவாஃபிகு மினல்லாஹி தஆலா சாஅத நைலின் ஃபீஹா அதாவுன், அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற நேரத்துல நீங்க பத்வா செய்தீங்கன்னா அல்லாஹ் அந்த பத்வாவை ஏற்றுக்கொள்வான். ஃபயஸ்தஜீபு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பத்வாவை ஏற்றுக்கொள்வான். சில நேரங்கள் இருக்கும், சில நேரங்களில் எது நாம கேட்கிறோமோ அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அது துவாவாக இருந்தாலும் சரி, பத்வாக இருந்தாலும் சரி. அதனால அவங்களுக்கு எதிராக நாம
பிரார்த்தனை செய்யக்கூடாது. இன்னொரு விஷயங்க, தேவையில்லாம பிள்ளைகளுக்கு திட்டக்கூடாது, தவறு. தன்னுடைய கோவத்தை தணிப்பதற்காக பிள்ளைகளை திட்டவே கூடாது. அவங்களுக்கு ஒழுக்கம் படுத்துவதற்காக தான் திட்ட வேண்டும். கோபம் வருது, கோபம் இருக்கிற நேரத்தில் திட்டக்கூடாது. கோபம் போனதற்கு பிறகு அவனை டிசிப்ளின் படுத்துவதற்காக, ஏன்பா ஏன் இந்த மாதிரி பண்ண, இங்க வா. இது பிள்ளைக்கு இந்த நேரத்தில் நமக்கு எதிராக ஷைத்தான் தூண்டி விட மாட்டான். புரியுதாங்க? இன்னொரு விஷயம், சின்ன வயசுல, குறிப்பா சின்ன வயசுல தாய் தந்தை பிள்ளைகளை பற்றி எது சொல்றாங்களோ பிள்ளை அதுதான் நான் நினைச்சுக்கோம். எப்பவுமே அவங்களுக்கு ஆர்வம் ஊட்டணும், என்கரேஜ் பண்ணும். நீ தான்ப்பா புத்திசாலி பையன், உனக்கு நல்லா படிக்க தெரியுதுப்பா. மார்க் கம்மியா வாங்கினாலும், எப்படி என் பிள்ளை கம்மியா மார்க் வாங்கினா, அவன் எப்பவுமே நல்ல மார்க் வாங்குவானே, அச்சா இங்கிலீஷ்ல கொஞ்சம் குறைஞ்சிச்சு, மேக்ஸ் நல்ல மார்க் வாங்கியிருக்கான். இந்த மாதிரி ஆர்வம் ஊட்டணும். என்னுடைய அண்ணன், தந்தை இல்லை அவர், அண்ணன், பெரிய அண்ணன், தந்தையின் போல. ஸ்கூல்ல கம்மியா மார்க் வாங்கினேன். டீச்சர் கூப்பிட்டு என்ன உங்க தம்பி இந்த மாதிரி கம்மியா மார்க் வாங்கினாரு. அந்த நேரத்தில் அண்ணன் சொன்னாரு, இவன் என்னை விட அதிகமாக ஜீனியஸ், இவன் கம்மியா மார்க் வாங்கி இருக்கிறான்னு சொன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், இல்லைன்னா அவன் நல்லா வாங்குவான். அந்த ஒரு வார்த்தை, அண்ணனுடைய ஒரு வார்த்தை, அப்போல இருந்து நான் இவரை விட நான் ஜீனியஸ் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு பிறகு வருகின்ற பல தேர்வுகளில், பல எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். அந்த நேரத்துல மட்டும் அண்ணன் எனக்கு இவன் எல்லாம் இப்படிதாங்க, இவன் படிக்கவே மாட்டான், விளையாடிட்டு இருப்பான், இவன் உருப்பட மாட்டான், நான் சொன்னாலும் கேட்க மாட்டான் என்று சொல்லி இருந்தால் அதுக்கு பிறகு நான் ஃபர்ஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் வந்தேன்ல, அதெல்லாம் போயிருக்கும். முடிந்த அளவுக்கு பிள்ளையுடைய தவறு தெரிந்தா கூட உன்னிடத்தில் அந்த தவறு இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீ பொய் சொல்றவன் தான், நீ ஏமாற்றுகின்றவன் தான் சொல்லக்கூடாது. பாராட்டணும். ஒரு குறை சொல்றதுக்கு இருந்தாலும் 8 நல்ல விஷயங்களை சொல்லி 2 தவறுகளை சொல்ல வேண்டும். தெரியுதாங்க? எப்பவும் பார்த்தாலும் திட்டிட்டு இருக்கக்கூடாது, அப்புறம் அவங்களுக்கு மட்டும் தட்டிட்டே இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தா எழுந்து நின்று அவர்களை வரவேற்பார்கள். ஃபாத்திமா நாயகின் கையை எடுத்து முத்தமிடுவார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேர பிள்ளை தானே, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா பேரை பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்கின்ற நேரத்தில் அவருடைய முதுகு மீற ஏறுவாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க முதுகு மேல இருக்கின்ற காலம் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தால இருப்பாரு. அந்த பிள்ளை விளையாடி இறங்குனதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாலிருந்து தலையெடுப்பார்கள். பிள்ளைகளுடன் கருணையுடன் இருக்க வேண்டும். பல விஷயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் செய்தால் என்ன ஆகும், நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக ஆவார்கள். நல்ல பிள்ளைகளை நாம விட்டு சென்றோமே ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா மாத இப்னு ஆதம இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாத்தின். ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு அவனுடைய அவன் நல்ல அமல்கள் செய்கின்றார்கள, அது அந்த வாய்ப்பு துண்டிக்கப்படுகின்றது. இனிமே நான் எந்த நல்ல செயலும் செய்ய முடியாது, என்னுடைய நல்ல செயல் நான் செய்ய முடியாது. மற்றவங்க எனக்காக துவா செய்தால், மற்றவங்க எனக்காக சவாப் அனுப்புனா அது அவங்களுடைய முயற்சி எனக்கு கிடைக்கும். ஆனா நான் அமல் செய்யற வாய்ப்பு துண்டிக்கப்பட்டுச்சு, அவ்வளவுதான். மலக்குல் வந்த உடனே நான் இப்போ எதுவுமே ஏன் சார்பாக நல்ல அமல் செய்ய முடியாது. இல்லாமின் சலாசின், 3 விஷயங்களை தவிர. சதகத்துன் ஜாரியத்துன், சதகாய ஜாரியா, ஒரு இடத்துல நான் ஒரு செலவு செஞ்சுட்டேன், அந்த செலவு செய்தது விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நான் பள்ளிவாசல் கட்டிட்டேன், மதரசா கட்டிட்டேன், அப்போ பள்ளிவாசல் இருக்கின்ற காலம் எல்லாம் எனக்கு சவாப் கிடைத்து கொண்டே இருக்கும். இதுக்கு சதகா ஜாரியான்னு சொல்லுவாங்க. 2வது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, நான் பிறருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தேன், அந்த கல்வி கற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்கள் எல்லாம் அமல் செய்து கொண்டே இருப்பார்கள், அவர்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த தொடர்ச்சியாக எத்தனை நபர்கள் நான் சொல்லிக் கொடுத்ததின் காரணமாக அமல் செய்கின்றார்களோ அவங்க அமல் செய்கின்ற காலம் எல்லாம் அந்த நன்மை எனக்கு சேரும் இன்ஷா அல்லாஹ். கபர்ல வலதின் சாலிஹின் யதுஉ லஹு,
நல்ல மகன், நல்ல பிள்ளை, அவர் இறந்ததற்கு பிறகு துவா செய்வார் பாருங்க. அந்த துவா இவன் செய்கின்ற துவாவாக இருக்காது, இவருடைய நல்ல அமலாக எழுதப்படும். நான் என்னுடைய தந்தை வஃபாத் ஆயிட்டார், நான் என் தந்தைக்காக அல்ஹம்துலில்லாஹ் இஷாக்கு தொழுகைக்கு பிறகு துவா செய்தேன், அந்த துவா என்னுடைய தந்தையின் நன்மை என்று எழுதப்படும். வித்தியாசம் தெரியுதா? இப்போ நீங்க முஜாஹித் என்னுடைய அப்பாக்காக துவா செஞ்சீங்கன்னா அது முஜாஹித் செய்கின்ற உபகாரம், முஜாஹித் செய்கின்ற ஹெல்ப். ஆனா நான் பிள்ளையா இருந்துட்டு அவர் எனக்கு வளர்த்ததின் காரணமாக நான் நல்லவனாக மாறினேன், நல்லவனாக இருக்கின்றேன், அல்ஹம்துலில்லாஹ் துவா செய்கின்ற அளவுக்கு நல்லவனாக இருக்கின்றேன். நான் துவா செய்தால் அது அவருடைய அமலாக எழுதப்படும். இந்த ஹதீஸ் கேட்டதற்கு பிறகு ஒரு தொழுகைக்கு பிறகும் தந்தைக்காக தாய்க்காக துவா செய்வதை விடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களில் எப்படி பிள்ளைகளை பராமரிப்பு செய்ய வேண்டும், தர்பியத் செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும் என்ற தலைப்பில் கீழ் கேட்போம். எதை நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.